everyone, welcome to my channel Voice of Trends. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூ என்னன்னா தனுஷ், நித்யா மேனன், அருண் விஜய், சத்யராஜ் மற்றும் பலர் நடிச்சு வெளியான இட்லி கடை படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இட்லி கடையோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். ராஜ்கிரண் வந்துட்டு தனுஷோட அப்பா. அவர் வந்துட்டு ஒரு இட்லி கடை வச்சிருக்காரு. அந்த இட்லி கடை சிவனேசன் இட்லி கடைனா ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி ஒரு இட்லி கடை அங்க இருக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் எங்கேயுமே இருக்காது. தனுஷுக்கு வந்துட்டு இதை ஒரு பிரான்சைஸா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவுலாம் இருக்கு. ராஜ்கிரண் இதெல்லாம் டினை பண்ணிடுறாரு. சோ இவர் வந்துட்டு இங்க இருந்து சென்னைக்கு படிக்க போறாரு. அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகி அப்ராட்ல வந்துட்டு ஒரு பெரிய பொசிஷன்ல ஒரு வேலையில இருக்காரு. அங்க ஒரு பெரிய முதலாளியான சத்யராஜோட பொண்ணை வந்துட்டு இவர் காதலிக்கிறாரு. இவங்களுக்கு மேரேஜ் கிட்டத்தட்ட பிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அந்த டைம்ல ராஜ்கிரண் இறந்ததா ஒரு செய்தி வருது. இப்ப இவர் வந்துட்டு இங்க இருந்து அப்ராட்ல இருந்து ஊருக்கு வராரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறதா இந்த இட்லி கடையோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி. பவர் பாண்டிக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு சாலிடான ரேட்டிங் தனுஷ் கிட்ட இருந்து, நடுவுல வந்து ராயன், நீக் அதெல்லாம் ஓகேவா இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு பவர் பாண்டி வந்துட்டு அதோட ஸ்டாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும். ஏன்னா அதுல இமோஷனல் கனெக்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ராஜ்கிரண் ரேவதிக்கான அந்த கெமிஸ்ட்ரிலாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதே மாதிரிதான் இங்க ராஜ்கிரண் கேரக்டர் ரொம்பவே சூப்பரா எழுதப்பட்டிருந்து. நித்யா மேனன் அண்ட் தனுஷ்க்கு உண்டான அந்த கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அருண் விஜயோட வில்லத்தனம் வந்துட்டு படத்துல நல்லா இருந்தது. இந்த படத்தோட முக்கியமான அடுத்த ஹீரோ யாரு அப்படின்னா ஜிவி பிரகாஷ் தான் சொல்லணும். அவ்வளவு வேரியேஷன் சாங்ல வந்துட்டு ஒரு சாங்குக்கும் நல்ல வேரியேஷன் காமிச்சிருக்காரு. பிஜிஎம் ரொம்பவே நல்லா இருக்கு. எஸ்பெஷலி வந்துட்டு இன்டர்மிஷன் பிஜிஎம் அல்டிமேட்டா இருக்கு. ரொம்பவே நீட் ஒர்க் ஃப்ரம் ஜிவி பிரகாஷ். இந்த படத்துல சில பல குறைகள் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இன்டர்வலுக்கு அப்புறம் வந்துட்டு படம் கொஞ்சம் அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸா போற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்துட்டு அதை நல்லா கேரி பண்ணி சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாங்க. பார்த்திபனுக்கு ஒரு சின்ன ரோல் அப்படின்னாலுமே அந்த ஒரு சீன், செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் எல்லாத்தையும் கைத்தட்ட வச்சிடறாரு. சத்யராஜ் அவரு கொடுத்த கேரக்டரை நீட்டா பண்ணியிருக்காரு. இதை தாண்டி வந்து டெக்னிக்கலா நல்லா இருந்தது படம். எந்த இடத்துலயும் பெருசா போர் அடிக்கல. இந்த 4 நாள் லீவ்ல வந்துட்டு தாராளமா நீங்க ஃபேமிலியோட முகம் சுளிக்காம பார்க்கக்கூடிய படம் தான் இந்த இட்லி கடை. இந்த படம் யாருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் அப்படின்னா, ஊர்ல நம்ம இங்க இருந்துட்டு சிலர்லாம் வந்துட்டு அப்ராட்ல போய் அந்த காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு போவாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஊர் ஏக்கம், அவ்வளவு தூரம் இங்க இருந்து அந்த ஃபீல் இருக்குல்ல, என்னடா இது நம்ம எவ்வளவுதான் காசு சம்பாதிச்சாலும் அப்பா அம்மா கூட இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது மாதிரி ஆளுங்களுக்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. தாராளமா இந்த படத்தை நம்பி ஃபேமிலியோட பார்க்கலாம். அப்புறம் என்ன, புக் பண்ணிருங்க.